ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கேரட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 கேரட் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 3/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3/4 கப் ஜீனி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா நைஸாக அரைச்சி அதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அதோட கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கெட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3/4 கப் ஜீனி எடுத்துக்கோங்க. அதோட 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ அதோட நம்ம அந்த கலவையை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கெட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இடையில நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேவர்லேயே இருக்கட்டு. இப்போ அதுக்கு தேவையான கலரும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கெட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. அதில் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துட்டு அந்த பாத்திரத்துலேயும் கார்னிஷ்க்கு கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அந்த கிளறி வச்சுருந்த ஹல்வா இதை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 1 மணி நேரம் கழித்து இதை எடுத்து பார்த்தா டேஸ்டியான ஹல்வா ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளிக்கு வீட்டில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.